ஹலோங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, இது வந்து சிகாகோ போயிருந்தோம். ஸோ இது எங்கே போனோம் அப்படின்னா, பலூன் மியூசியம் போயிருந்தாங்க. அது எப்படி இருந்தது, இது ஒர்த்தா இல்லையா, போகலாமா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் தான் இந்த பலூன் மியூசியம் போனேன். எனக்கு பர்சனலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். போகிற வழியிலேயே நிறுத்தி காஃபியும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு தான் போனோம். இந்த பலூன் மியூசியம் பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங்க்கு அங்கேயே இருக்குது. அதனால் அதுவுமே நம்ம பே பண்ண உடனே பக்கத்துலேயே தான் இருக்கும் பலூன் மியூசியம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எங்கள் 4 பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் $180 கிட்ட வந்திருந்தது. ஆனால் இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. சரி, இவ்வளோ பலூன்ஸை இவங்க இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதுக்காக கூட இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கலாம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளேயே இது முடிஞ்சிரும். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் அங்கேயுமே பார்க்குற அளவுக்கு இருந்தது. பெரிய பெரிய பலூன்ஸு, அப்புறமா பால்ஸு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. குயிக்காக முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஓகே, நீங்கள் சிகாகோவில் வேறு பிளேசஸ் கவர் பண்ணுறீங்க, கூடையும் இது பார்க்கணும் அப்படின்னு நினச்சா பார்க்கலாம். பட் இதுக்காக நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வரலாமா அப்படின்னு கேட்கும்போது இது அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. இதுக்கு மட்டும் நீங்கள் கவர் பண்ணணும்னு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. டிக்கெட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு அரௌண்ட் ஒரு $50 மேலே தான் வரும். அதுவுமே டைமிங்கை பொறுத்து போட்டிருக்கிறாங்க. கிட்ஸுக்கு ஒரு $43 சம்திங் அந்த ரேஞ்சில் இருந்ததுங்க. ஸோ எனக்கு முழுக்க என்ன தோணுச்சோ அதை மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இந்த பலூன்ஸை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு கூட அவங்க அந்த அளவுக்கு காஸ்ட், அதாவது அமௌண்ட் வச்சுருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லை விளையாட்டான் மேஸ் மாதிரி ஆமாம் போட்டுப்பா. Keep spacing out. We don't want people to go into an area that's crowded. Keep spacing out.
ஸ்டார்ட் Reminder, please do not jump into the ball pit. Make sure you are only trust falling or sitting in front. அது வேணும் போலயே ஐயோ யார் அதிகடுவா நான் எப்படி எந்தி விடுச்சுக்காத தர்ஷு ஐயோ சிவா Ladies and gentlemen, the performance is over. Please continue to follow the exhibition route.
நீ அப்பா வீடியோ எடு வச்சு வா கொடுத்துட்டா அந்த பக்கம் போய் வீடியோ எடு வச்சு ஸ்விங் இருக்கு பாரு, அங்க பாரு. உட்காந்து ஸ்விங் ஆட அங்க மேல வரும் போல. இதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த கலருக்கும் அந்த சாங்கு அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இது முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அதுக்குள்ளேயுமா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே போகும் உள்ளேயே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் நினச்சேன். பட் குயிக்காக முடிஞ்சிருச்சு. வெளியில் வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப் இருந்தது. அப்படியே வந்துட்டு பசங்க வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு டைரெக்டாக வந்து மால் ஆஃப் இந்தியா வந்து வந்துட்டோம். அங்கே வந்துட்டு ஃபஸ்ட் சும்மா தான் அப்படியே ஷாப்பிங் தான், ஒரு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். போயிட்டு அப்புறமா வந்து மால் ஆஃப் இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாகோ கடை இருக்கு இல்லையா, அந்த டைமிங்கில் நாங்கள் வந்து ஆகஸ்ட் 7லேருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது வெஜ்ஜீஸ்க்கு எல்லாமே. அது வந்து ரொம்ப அஃபர்டபுளாக தான் இருக்கும் எப்போதுமே. ஸோ அந்த கடைக்கு தான் போயிட்டு அங்கே வெஜிடபிள்ஸு அப்புறமா கிராசரி ஏதாவது வாங்க வேண்டியிருந்துச்சுன்னா அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வீட்டுக்கு வந்தோங்க. இந்த ஹனி கிறிஸ்ப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா LBA 98 cents தான் போட்டிருந்தாங்க. அப்புறமா வந்துட்டு இந்த பேக் பொட்டேட்டோ பேக்குமே வந்து $1.99 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து இந்தியாகோ மார்க்கெட்னு போய் FBயில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்தெந்த டேட்டில் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதை செக் பண்ணிட்டு கூட போகலாம். இந்த 2 வாட்டர்மெலனுமே பார்த்தீங்க அப்படின்னா $3 தான். ஸோ எடுத்துக்கிட்டாச்சு. அதிகமே 2 எடுத்தோம் அப்படின்னா. கோவக்காலாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி LB அப்படின்ட்டு. இது வந்து 3 கொரியாண்டர் வந்து $1 அந்த மாதிரி இருந்தது. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.